என்ன இப்ப என்ன? நான் தான் அன்னைக்கே சொன்னனே அவனை நம்பாதன்னு. கேட்டியா? என்னமோ உனக்காக அவன் கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவான், உன்னதான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்ன. இப்ப என்ன ஆச்சு? மாம், அவரை நம்பினது தப்புதான். இத்தனை தடவை அவனை பிளாக்மெயில் பண்ணியும் என்னை ஏமாத்தி இந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், விடவே மாட்டேன். வாய மூடு. கையில கிடைச்சவனை கோட்டை விட்டுட்டு இப்ப கோவப்பட்டு என்ன யூஸ் இருக்கு? ஒரு ஆம்பளைய மிரட்டி தாலி கட்ட வைக்க முடியல, லைஃப்ல நீ எல்லாம் என்ன சாதிக்க போற? அவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ண வச்சு அவனோட 500 கோடி ரூபாய் சொத்தடைய என்னென்ன பிளான் பண்ணும்? சொதப்பட்டியடி. மாம், அவனுக்கு என் மேல சிம்பத்தி வரணும்னு தான் நான் அவனுக்காக சூசைட் பண்ற அளவுக்கு டிராமா பண்ணிருக்கேன். ஆனா அவன் என்ன இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு தெரியாம போச்சுமா. இடியட் இடியட். அவன் தான் அம்மாவுக்கு பயந்தவனா இருக்கான். அவன் கிட்ட போய் சிம்பத்தி கிரியேட் பண்ணா எப்படி அவன் நம்ம வழிக்கு வருவான்? அதுக்காக தான் நீ அவனும் ஒன்னா இருக்கிற மாதிரி செட் பண்ணி அந்த அண்ணாமலை பாக்கும்போது நான் நல்லவ மாதிரி நடிச்சேன். இப்ப எல்லாம் வீணா போச்சு. அதுக்காக அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அவனுக்கு கல்யாணமே ஆகிருந்தாலும் சரி, அவனோட அந்த 500 கோடி சொத்தை அடையாம நான் விடவே மாட்டேன். அந்த அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் உன்னால அது முடியாது. முடியுமா? நான் பண்ணி காட்டுறேன். சாரா, ஒரு நிமிஷம். அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா அந்த சொத்தும் கிடைக்காம போயிடும். அப்புறம் அண்ணாமலை, வீட்டுக்கு ஒரே நேரத்துல 2 மருமகளுக்கு வந்துட்டாங்க. உன்னோட பொறுப்பு இப்ப குறைஞ்சிருச்சுல்ல? இனிதாங்க பொறுப்பே அதிகமா இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி இப்ப வருணுக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்ட. கௌதமுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையால கல்யாணம் நடந்தாலும் வான்மதியே மனைவியா வந்துட்டா. அப்புறம் என்ன? அதுல தாங்க பிரச்சனையே. வெண்ணிலாவும் வான்மதியும் அக்கா தங்கச்சியாவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு நம்ம குடும்பத்தோட ஒற்றுமைய புரிய வச்சு நம்ம பிசினஸ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நமக்கு அப்புறம் இந்த வீட்டையும் கடையையும் அவங்க தானே நிர்வாகம் பண்ணணும். இது பெரிய பொறுப்பு இல்லையா? ஆமா அண்ணாமலை, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அப்படி தோணுது. வெண்ணிலா பெருசா எதுக்குமே ஆசைப்பட மாட்டா. நம்ம குடும்பத்தையும் கடையையும் பாத்துக்கு வாங்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா வான்மதிதான். வான்மதியும் போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாமா, நீ கவலைப்படாத. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க எதுக்கு வந்த? இல்ல, அண்ணாமலை கிட்ட பேசணும். அந்த வருண் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான். அவனை நான் அடிக்காம விடவே மாட்டேன். முட்டாள் மாதிரி பேசாத. உன்னை இந்த நிலைமையில அண்ணாமலை அத்தை மட்டும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. முடியாது, இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போகவே மாட்டேன். நான் சொல்றது உனக்கு புரியலையா? உன்னை வச்சு நான் வேற பிளான் வச்சிருக்கேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஐயோ, இவரா? வான்மதி எங்க போனா? இங்க தானே இருந்தா. சாரா, நீங்க என்ன பண்ற? அந்த அண்ணாமலை அருணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அவனை சும்மாவே விட மாட்டேன். அவங்க பையன் கிட்ட வந்து நான் சாரா, யாரு? ஓ,
நீங்க வருணோட பிரதர் தானே? இந்த நேரத்துல இங்க எப்படி? உள்ள வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்றும் இங்கே விருந்து சாப்பிட வரல. உங்களை வார்ன் பண்ணிட்டு போலாம் Shut தான். up. இப்ப என்ன நடந்துச்சு நீங்க வந்து கத்திட்டு இருக்க? என்ன நடந்துச்சா? ஹலோ, என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எதுக்கு உங்க பொண்ணு இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்தா? சாரா உங்க வீட்டுக்கு வந்தாளா? ஏங்க சும்மா நடிக்காதீங்க. உங்களுக்கு தெரியாம அவங்க வந்திருக்கவே மாட்டா. அதான் முகத்திலே தெரியுது. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து குடிச்சிருக்கீங்கன்னு. தேவையில்லாம பேசாத. இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இந்த பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஆனா இனிமே உங்க பொண்ணு எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது. மீறி வந்தாங்க அவ்வளவுதான். இப்ப என் பொண்ணு எங்க? சாரா, உள்ள வா. ஒரு நிமிஷம். ஏய், இதுக்கு முன்னாடி வேணா உங்க பொண்ணும் வருணும் காதலிச்சிருக்கலாம். ஆனா இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சாராவை விட ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு மனைவியா கிடைச்சிருக்கான். இதுக்கு மேலையும் அவன் லைஃப்ல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நீ உள்ள வா. நீ இங்க என்ன பண்ற? அம்மாவும் பொண்ணும் முட்டாள்தனமா இன்னும் என்னென்ன பிளான்லாம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். சும்மா முறைக்காதீங்க. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப சாரா அந்த வீட்டுக்கு வந்தா? நான் என்ன பண்றது? வருண் என் பொண்ணை ஏமாத்துனதுனால அவ ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. அவனையும் அண்ணாமலையும் பழி வாங்கியே தீருவேன்னு நான் சொல்ல சொல்ல கேட்காம அங்க வந்துட்டான். அங்க வந்து பிரச்சனை பண்ணா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடுமா? சாரா வந்தது என் புருஷனுக்கு பதிலா வேற யாராவது பாத்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா? அத கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? இப்படி எல்லாம் பண்ணா அந்த அண்ணாமலைய பழி வாங்க முடியாது. உங்களுக்கு அவங்களை ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் சொல்றத செய்யுங்க. என்ன பண்ணணும்? புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன். அந்த அண்ணாமலையை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இதுல எதுவுமே சொதப்ப கூடாது. நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க வாங்க. நான் பாத்துக்கிறேன். வரேன்.